வணக்கம். ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். நிறைய ட்ராடவுன் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து லாஸாக வருது. இதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுது அப்படின்லாம் கேட்காங்க. லாஸாக வர்றவங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லி ஆசைப்பட்றேன். ட்ராடவுன்னு ஒன்று ட்ரேடிங்கில் இருக்குது, அது தெரியாமல் வரக்கூடாது. லாஸுங்கிறது வேறு, ட்ராடவுனுங்கிறது வேறு. லாஸுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நஷ்டங்கிறது வந்து ஒரு நாளைக்கு வர்றது மட்டும்தான் நஷ்டம். அப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய நஷ்டம் எல்லாம் சேர்த்து வர்றது காலம் தான் வந்து ட்ராடவுன் பேர். தமிழில் வறட்சி காலம்னு சொல்லுவாங்க. இந்த வறட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராடவுனுங்கிறது எல்லா பீரியட்லேயும் எல்லா ட்ரேடிங்லேயும் இருக்கும். அது இல்லாததே கிடையாது. நீங்கள் வறட்சியே வரக்கூடாது, ட்ராடவுனே இருக்கக்கூடாது, ட்ராடவுனே இல்லாத சிஸ்டம் அப்படி இருக்குது அப்படின்னா வந்து உலகத்தில் எல்லாருமே அந்த சிஸ்டம் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? பொதுவாக ஸோ ப்ராஃபிட்னா என்ன, லாஸ், ட்ராடவுன்னா என்னென்னு பார்த்துடலாம். சரிங்களா? லாஸ்னால் என்ன, ட்ராடவுன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ லாஸுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வர்றது வந்து டேயில் வர்றது வந்து லாஸ். ஓகேங்களா? அப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வருது இல்லையா, அதெல்லாம் கூட்டி லாஸு அப்படின்னு கூட்டி வருது. எல்லாத்துக்கும் சேர்த்து என்னக்கு பேர் வந்துங்க, ட்ராடவுன்னு பேர். இந்த ட்ராடவுனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பேர் வந்து டிடின்னு சொல்லுவாங்க. டிடி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன், டிடியை பற்றி நான் பொதுவாக சொல்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா லாஸ் வருது வந்து உங்களுக்கு மட்டும்தான் வருது, ட்ராடவுனுங்கிறது வந்து வருது, ட்ராடவுனே வரக்கூடாது, இந்த லாஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ட்ரேடிங் பக்கமே வராதுங்க. ஒவ்வொரு இதுக்கும் ட்ராடவுன் என்ன நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ராடவுன் எவ்வளோ தெரியுமா? 60%. ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா 60,000 கூட காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எடுத்தோடனே ப்ராஃபிட் வந்து அதுக்கப்புறம் இதாச்சுன்னா அது வேறு விஷயம். ட்ராடவுன் எவ்வளோங்க? 60% எழுதிக்கிங்க மேலே. ட்ராடவுன் ஓகே, ட்ராடவுன் எவ்வளோங்க? 60% நடக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங்கில் நான் ஒவ்வொன்றா வரேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர். பிளெயின் வெண்ணிலா சம் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், இல்லைனா ஏதாவது சூப்பர் ட்ரெண்ட், இல்லைனா வந்து டான்ஷியன் சேனல் பிரேக் அவுட்டு, இது வந்து 40% ட்ராடவுன் நடக்க வாய்ப்பு இருக்குது. பிளெயின் வெண்ணிலா நான் சொல்கிறது வந்து இது வந்துருக்குங்களா. இதோடு சேர்த்து நீங்கள் வந்து ஃப்யூச்சர் நீங்கள் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணி ஃபில்டர்லாம் போட்டு இந்தான்னு சொல்லி ஃபில்டர்லாம் ஆட் பண்ணி அப்படி இப்படி பண்ணிங்கன்னா எவ்வளோ ட்ராடவுன் வர வாய்ப்பு இருக்குது? 25% வர வாய்ப்பு இருக்குது. 25% வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்யூச்சரை நீங்கள் பல மல்டி அசட்ஸ் யூஸ் பண்ணி, பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி, அப்படிலாம் மிக்ஸ் பண்ணி, அதாவது வந்து மல்டி ஸ்ட்ராட்டஜிஸ், மல்டி டைம் ஃப்ரேமு, இது எல்லாமே போட்டு ரன் பண்ணிங்கன்னா இது வந்து 20% வர வாய்ப்பு இருக்குது. ட்ராடவுன் 20%. இது வந்து எல்லோரும் பண்ணுறது, இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் பண்ணுறது, இது இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடை வந்து அதில் டைரக்ஷனல்ஸ் லாங்கோ ஷார்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேவோ பொசிஷனலோ எடுத்துகிட்டு பல ஸ்டாக்ஸில் பல ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு அந்த ட்ராடவுனை கம்மி பண்ண வேண்டியது. இதுலேயே 20% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதெல்லாம் புக்கு படித்து ட்ரேடிங் இந்த ஃப்யூச்சர்லாம் புக்கு படித்து நான் தான் சொல்கிறேன். நான் ரேண்டமாக சொல்லலை, அதில் உள்ள டேட்டா சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஆப்ஷன் பை நான் எழுதவே இல்லை. ஏன்னா ஆப்ஷன் பையில் வந்து உங்களுக்கு ட்ராடவுன் பார்த்திங்கன்னா 50%, 100% கூட போகிறத வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் இன்ட்ராடே டிஸ்கிரிஷனரின்னு எடுத்துட்டிங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் 5% ட்ராடவுன் கூட பார்த்ததில்லை. ஏன்னா நமக்கு லாஸ் பார்த்தோன்னே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம், லாஸ் பார்த்தோன்னே அதனால் ட்ராடவுன் ஒன்று வராது. அதனால் வந்து டிஸ்கிரிஷனரி பெஸ்ட்டுங்கிற ஒரு தோற்றம் ஏற்படலாம். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதில் பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன் இருக்காது. ரிட்டன் இருந்தாலும் அது முழு நேரமாக நீங்கள் உட்காந்துருக்கணும். காலையில் 9 மணிலேருந்து 3:20 வரைக்கும் உட்காந்துருக்கணும், சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எக்ஸ்ட்ரானரி ரிட்டர்ன் சிஸ்டம் டிஸ்கிரிஷனரிலாம் பார்க்க முடியாது. பெரிய போட்டுட்டு ஒரு 1000 கோடி 2000 கோடிலாம் போட்டு பார்க்க முடியாது. பெரிய லாங் கேபிட்டல்லாம் பார்க்க முடியாது. சரிங்களா? இப்போது நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆப்ஷன் செல்லிங் நம்ம யூஸ் பண்ணுற அல்கோ சிஸ்டம்ஸில் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 15% ட்ராடவுன் வரும். 15% ட்ராடவுன் வரும். சரிங்களா? நான் என்ன வச்சுருக்கேன்னா 15% நான் ஸ்டாப் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ரூல். ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு நான் 4.5% ட்ராடவுனில் இருக்கேன். ஓகேங்களா? 10% வந்தோடனே என்னோடய பொசிஷன் சைஸை வந்து 50% கம்மி பண்ணுவேன்.
இந்த 15% ட்ராடவுன் ஏன் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து உங்களை காப்பாற்றுது. எக்ஸ்பைரி ட்ரேடுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இது எங்கே போயிடும், 40% ட்ராடவுன் போயிடும். எக்ஸ்பைரி ட்ரேட்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ட்ராடவுன் வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ரேட் வந்து 85%. ரொம்ப நாள் லாஸ் வரவே இல்லை, அதனால் தடை கொடுத்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிருந்துச்சுன்னா வந்து கண்டினியூஸாக 2 தடவை 3 தடவை லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராடவுன் வரும். ட்ராடவுன் வந்தால் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப், அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு புது சிஸ்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது என்ன சிஸ்டம்னா வந்து இந்த இது டைரக்ஷனல்ஸு, பல ஸ்டாக்ஸு, பல ஸ்ட்ராட்டஜிஸு போட்டு அமி ப்ரோக்கரில் டெஸ்ட் பண்ணி ஏஎஃப்எல் கோட் மூலமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது தனியாக அது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இது முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிங்கிள் ஹேண்டடாக வந்து அது பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். சரி, இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ட்ராடவுன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து 15% வரும். நீங்கள் 15% அலோவ் பண்ணால் தான் கிட்டத்தட்ட 45% ரிட்டர்ன் வரும். இல்லைங்க 15% என்னால் தாங்க முடியாது, 5% எனக்கு சொல்லுங்கன்னா, நீங்கள் 4 லட்சத்துக்கு ஒரு லாட் ஓட்டுங்க. 4 லட்சத்துக்கு ஒரு லாட் ஓட்டுங்க. உங்களுக்கு 5% ட்ராடவுன் தான் வரும். உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வருஷத்துக்கு 15% தான் வரும். ட்ராடவுன் ஏன் வருது? உங்களுக்கு வந்து எனக்கு வந்து எக்ஸ்பைரிக்கு 3% வைக்கிங்களா சார் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பைரிக்கு 3% ஏன் வைக்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் கொட்டும், லாஸ் வந்தாலும் கொட்டும். நிறையா ஸ்ட்ராட்டஜி அப்படியே லைன் அப் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் லாஸ் ஆச்சுனால் வந்து அதிகமாக தான் ஆகும், ப்ராஃபிட் வந்தாலும் கொட்டும் தான் கொட்டும். அதனால தான் எக்ஸ்பைரிக்கு 3% வச்சுக்கிறோம். மற்ற நாளுக்கு 2%, மண்டே வேணாம் தான் 1% ஏன் வச்சுருக்கோன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து, ஸ்டாப் லாஸை பொறுத்து, அந்த சிஸ்டத்தை பொறுத்து வச்சுருக்கிறோம். அதனால் யாருக்கெல்லாம் வந்து எனக்கு ட்ராடவுன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களாம் 4 லட்சத்துக்கு ஒரு லாட் ரன் பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு கருத்து, நீங்கள் 920 ஸ்டார்டரில் ரன் பண்ணியிருப்பீங்க. 920 ஸ்டார்டரில் ஸ்மால் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கும், பெரிய ஸ்டாப் லாஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த ஸ்மால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்கும்ல, ஆனால் இதோட சக்ஸஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 to 50% தான் இருக்கும். இதோட சக்ஸஸ் ரேட் வந்து 80% 70% இருக்கும். உங்களுக்கு ட்ராடவுன் அதிகமாக வருது, அடிக்கடி லாஸாக வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் நிறையா பயன்படுத்துவீங்க. அப்படி உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பெரிய ஸ்டாப் லாஸை வச்சு பண்ணிக்கிங்க. ஆனால் பெரிய ஸ்டாப் லாஸ் ஒரு தடவை அடித்தா பெருசாக லாஸ் வரும். எனக்காவது ஒரு நாள் லாஸ் வரும், ஆனால் பெருசாக வரும். ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வந்து குட்டி குட்டியாக அடிக்கும். ஆனால் கொடுக்கும்போது ஒரு நாள் ட்ரெண்ட் ஆகும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து மாற்றி 10 நாள் லாஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துரும். இது வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் மாதிரி, இது வந்து டிகே மாதிரி. இதில் உட்காந்தா நல்லா சுகமாக இருக்கும். இதில் உட்காந்தா பெரிய ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா சுகமாக இருக்கும். ஆனால் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற ப்ராஃபிட் வந்து பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. எக்ஸ்பைரி கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு பெருசாக டிடி வேணாம், எனக்கு அடிக்கடி லாஸ் வர வேணாம், எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரணும்னா நீங்கள் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் பக்கம் போகாதீங்க. பெரிய ஸ்டாப் லாஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி வடிவமைச்சிக்கிங்க. 15% ட்ராடவுனுக்கு தயாராகிக்கிங்க. ஒரு வேளை அப்படி தயாராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு வந்து 4 லட்சத்துக்கு ஒரு லாட் ஓட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ராடவுன் கம்மியாகும். ஸோ இல்லைன்னா எக்ஸ்பைரிக்கு மட்டும் ஓட்டுங்க. எக்ஸ்பைரிக்கு மட்டும் பண்ணாலும் இப்போ லாஸ் வரும், ஏன்னா எக்ஸ்பைரிக்கும் இப்போ சேர்த்து மாதிரி தான் அடிக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன சிஸ்டத்தில் என்னென்ன ட்ராடவுன் இருக்குது, எவ்வளோ ட்ராடவுன் இருக்குது, என்ன பொசிஷன் சைஸில் ஓட்டணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இது எல்லாத்தையுமே பயிற்சி வகுப்பில் சொல்கிறேன். யாருக்கு ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறதுக்கு அப்படைட் இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய பொசிஷன் சைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து நல்லா அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கு பயமே இருக்காது. ஸோ அவங்க வந்து அக்ரெசிவாக ஓட்டலாம். ஸோ இது எல்லாமே பயிற்சி வகுப்புள்ள ஸ்ட்ராட்டஜி யுக்தியோடு சொல்லிக் கொடுக்குறேன். சென்னையில் தமிழ் நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. வேணுங்கிறத வந்து கலந்துக்கலாம். ஸோ ட்ராடவுன் வந்து பயப்படாதீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருங்க, ட்ராடவுன்லாம் தாங்கிக்க முடியாதுன்னா ட்ரேடிங் பக்கம் வராமல் இருக்கிறது நல்லது. அதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. இந்த காணொலி பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.